ஆயுஷ் தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய கண் பார்வை பற்றி. நிறைய பேர் இந்த கண் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா கண் இருக்கிறவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது, கண் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கண் பார்வையோட அருமை தெரியும். நம்ம பயங்கரமாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய கண்களை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்க்ரீன் டைம்ங்கிறது வந்து ரொம்ப 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 இன்றைக்கி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு உட்காந்துருந்தா கூட நம்ம வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுறோம். ஒரு இன்ட்ராக்ஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக கம்மியாகி எல்லாமே ஆன் சோஷியல் மீடியா, ஆன் மொபைல், ஆன் லேப்டாப் அண்ட் டேப்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் டிவி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில், அதாவது ஒரு நம்ம குழந்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா உடனே வந்து கையில் வந்து ஒரு மொபைலை கொடுத்துட்டு இந்த அம்மா நீ விளையாடிக்கோன்னு சொல்லிடுறது. அதோடைய ஒரு பயங்கரமான ஒரு கெடுதல் என்ன அப்படிங்கிறது நம்மளை தெரியாமலே அறியாமலே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த கெடுதலை செஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக மயோப்பியா அப்படிங்கிற வந்து அந்த ஷார்ட் சைட்டட்னஸ், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் இட் இஸ் நாட் ரிவர்சபிள். ஸோ இன்றைக்கி 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள்லாம் பெரிய பெரிய லென்ஸ் போட்டுட்டு கண்ணாடி போட்டு போகும்போது பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு க்யூர் இல்லை. ஹைப்பரோப்பியா அப்படிங்கிறது வந்து லாங் சைட்டட்னஸ், இதுக்கு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, சரி பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிற அந்த இர்ரெகுலர் ஐ ஷேப்புக்கு கூட நம்ம வந்து சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். பட் இந்த மயோப்பியா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்குது அண்ட் இட் ஹேஸ் டு பி ரியலி டேக்கன் கேர். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிராஸ்டிக்காக நம்ம கீழே கொண்டு வரணும். குழந்தைங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours முன்னாடி கம்ப்ளீட்டாக மொபைல் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க போய் படுக்கும்போது க்ளீன் மைண்டாக போய் படுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். திஸ் வில் அவாய்ட் unnecessary abuse to the eyes. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட் பண்ணி அது அவங்கள வந்து வேறு ஒரு ஹெல்தியான விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி.